ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 டாப் 5 அவி வெயிட்டட் பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பைக் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB 500F. இது ஒரு 500cc பைக்குன்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோண்டாவோட CB 500 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 எக்ஸோரூம் ப்ரைஸாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் ஒரு ட்வின் சிலிண்டர் பைக். ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இருக்கிற ஒரு பைக்கு. இந்த பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 43 நியூட்டன் மீட்டர் டார்க்கு இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் வந்து சிங்கிள் டிஸ்க் வித் டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டான டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நேவிகேஷன் சப்போர்ட்டும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், 16 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க இந்த பைக்கில். ஹோண்டா ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவிலேருந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ட்வின் சிலிண்டர் பைக்னால் இந்த பைக் நம்ம சொல்லலாம். சீக்கிரமாக இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆக தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரிலாவோட டூனோ 457 அப்படின்னு ஒரு பைக். இந்த பைக் வந்து ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 457cc இன்ஜின், லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் மீட்டர் டார்க்கு இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பைக்கில். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ABSோட வரப்போகுது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக் எதுக்கு ரைவலாக வரப்போகுதுன்னா RC 390, அது மட்டும் இல்லை டியூக் 390க்கு ரைவலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை MT-01 அப்படின்னு அந்த பைக்கும் இந்த பைக் ரைவலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இது ஒரு நல்ல ஒரு பவர் டார்க்கெல்லாம் இருக்கிற நல்ல ஒரு பைக்கு தான். பார்ப்போம் எப்படி இந்த பைக்கை லான்ச் பண்ணுறாங்க, என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பைக் லான்ச் பண்ண அப்புறம் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 490. இப்போ ரீசெண்டாக KTM வந்து 890 அப்படின்லாம் நிறைய பைக் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த சூப்பர் டியூக்குமே இப்போ நியூ மாடலில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு மாதிரி இப்போ இந்த டியூக் 490 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரைஸுமே வந்து KTM சைட்லேருந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்குது. இந்த டியூக் 490 பார்த்திங்கன்னா 490cc பேரலல் ட்வின் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. லிக்விட் கூல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் ஹார்ஸ் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. 60 ஹார்ஸ் பவரும் 50 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கட்ச் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 25 per liter. டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபுல் ஆப்ஷன் பைக்குன்னு சொல்லலாம் இந்த 490. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் சப்போர்ட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கலாம். 2025 லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டது. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபோர்த் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR. இது நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம். இது ரொம்பவே ஒரு அவி வெயிட்டடான ஒரு பைக். இந்த யமஹா XSR பார்த்தீங்கன்னு வைங்களேன் 1,60,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த XSR பார்த்தீங்கன்னா R15 இருக்க சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு டார்க்கோட தான் கொடுத்துருக்காங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் LED ஹெட் லேம்ப்ஸு, LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ்,
கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃபோர்ட்ஸு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் பார்த்திங்கன்னா 45 liters ஆஃப் மைலேஜ் கொடுக்க முடியும் இந்த பைக்கால். ஒரு கம்ஃபர்டபுளான சிட்டி யூஸ்க்கு பெஸ்ட்டான பைக் வேணும்னா நீங்கள் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125. இந்த கவாசக்கி 125ஓட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலரோட வரப்போகுது இந்த இன்ஜின். இதோட ஹார்ஸ் பவரு டார்க்லாம் பார்த்திங்கன்னா 16 ஹார்ஸ் பவரும் 12 Nm டார்க் இந்த பைக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 40 to 45 per liter இந்த பைக்கெல்லாம் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 125 km/L. டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 120 km போக முடியும். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் வித் டியூல் சேனல் ஏபிஎஸோட கொடுக்க போகிறாங்க. 17 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. பேக் அண்ட் ஃப்ரண்டில் 17 inch தான் கொடுக்க போகிறாங்க. ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் UST4, ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோட சீக்கிரமாக கவாசாக்கிலேருந்து இந்த பைக் வர நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ரெகுலர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோ க்ரியேட் பண்ணிடலாம். நாளைக்கு இன்னொரு பைக் கண்டென்ட்டில் நம்ம சந்திப்போம். பாய்.